Hi guys, welcome to Banker's Edge. Last video la basics and beginner level problems solve பண்ணோம். இன்னைக்கு easy to moderate level questions பார்க்கலாம். Part 1 வீடியோல பார்த்ததை குவிக்கா ரிவைஸ் பண்ணிடலாம். Profit and loss problem solve பண்ண 3 methods பார்த்தோம். Formula method. இந்த formula methodக்கு இந்த 4 formulas எப்பயுமே தெரிஞ்சிருக்கணும். Next percentage method. Percentage methodல cost price 100% னு வெச்சிட்டு அப்புறமா solve பண்ணனும். Next ratio method. Ratio methodல profit or loss percentage ratioவா convert பண்ணிட்டு அப்புறமா calculate பண்ணிக்கலாம் மத்த values. இப்போ இதுக்கு ஒரு example பார்த்துடலாம். Cost price equal to 1000. Profit or loss percent. Profit percent equal to 10%. Selling price எவ்வளோன்னு calculate பண்ணணும். இந்த 3 methodsலையும் போட்டு பார்க்கலாம். First formula methodல profit percent equal to selling price minus cost price by cost price into 100. இப்போ values எல்லாத்தையும் substitute பண்ணிட்டா answer கிடைச்சிடும். 10 equal to selling price தெரியாது. So selling price minus cost price ஓட value 1000 divided by 1000 multiplied by 100. இது solve பண்ணா SP equal to 1000 plus 100 equal to 1100. Next percentage method. Percentage methodல cost price 100% னு fix பண்ணிக்கணும். 10% profit. Profitனா plus 10%. So selling price 110% இருக்கும். இந்த 100% ஓட வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க. cost price 1000 னு கொடுத்திருக்காங்க. So 1000. Next 110% ஓட வேல்யூ calculate பண்ணனும். 1000 by 100. இப்போ 1%. 1000 by 100 போடும்போது 1% கிடைச்சிடுச்சு. into 110 போட்டா 110% ஓட வேல்யூ equal to 00 cancel ஆயிடும். 1100. இது percentage method. Next ratio method. Ratio methodல profit percent plus 1 by 10. 10% 1 by 10 னு எழுதிக்கலாம். கீழ இருக்கிறது cost price and மேல இருக்கிறது profit. அப்போ selling price equal to 11. இப்போ cost price ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. 10 equal to 1000. 11 equal to 1100. இப்போ basics cover பண்ணியாச்சு. next level problemsலாம் இப்போ solve பண்ணலாம். A sold an article to B at a profit of 20%. B sold the same article to C at a loss of 25%. C to D at a profit of 40%. If D paid 252 for the article, then how much did A pay for it? So என்ன questionல கேட்டிருக்காங்கன்னா ஒரு article A purchase பண்றாங்க. அதை Bக்கு விற்கிறாங்க with a profit of 20%. 20% profit வச்சு Bக்கு விற்கிறாங்க. நெக்ஸ்ட் B வந்து Cக்கு விற்கிறாங்க 25% loss வச்சு. நெக்ஸ்ட் C வந்து Dக்கு விற்கிறாங்க 40% profit வச்சு. இப்போ D ஃபைனலா ₹252 பே பண்ணியிருக்காங்க. ஸோ ஏ எவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து இந்த ஆர்டிக்கலை வாங்கியிருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ கண்டுபிடிக்கிறதுனால இது 100%ன்னு வச்சுக்கலாம். காஸ்ட் ப்ரைஸ் ஏ வந்து 100%க்கு வாங்கினா பிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்க்கு செல் பண்ணியிருக்காங்கன்னா 120%. ஸோ பி 120%க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ பி வந்து 25% லாஸ்க்கு விற்றதுனால 120%ஓட 25%. லாஸ்ங்கிறதுனால மைனஸ் போட்டுக்கோங்க. 25 by 100. 1 time 4 time 30. So minus 30%. 120 minus 30% 90%.
நெக்ஸ்ட்டு சிடிக்கு 40% ப்ராஃபிட்டில் விற்றுருக்காங்க. 90%ஓட 40%, 2/5 40%, 2/5 எழுதலாம். 1 time 8 time 36% plus 36%. ஸோ 90 + 36 126% கொடுத்து டி வாங்கியிருக்காரு. இந்த 126%ஓட வேல்யூ தான் 252 rupees. ஸோ 1%ஓட வேல்யூ 252/126 1 time 2 time. ஸோ ஏ எவ்வளோ பே பண்ணாருங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏ 100% பே பண்ணியிருக்காங்க. 100% ஈக்குவல் டு ₹200. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 200. சேம் ப்ராப்ளமை எப்படி ரேஷியோ மெத்தடில் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். A/B ப்ளஸ் 20% ப்ராஃபிட்டில் விற்றுருக்காங்க. ஸோ 1/5 ப்ளஸ் 1/5. ஏ 5 ரூபீஸ்க்கு வாங்கினா பி 6 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ 5:6. B/Cயோட ரேஷியோ பார்க்கலாம். மைனஸ் லாஸில் விற்றுருக்கிறதுனால -1/4. 4 ரூபீஸ்க்கு பி வாங்கினா சி 3 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு C/D 40% ப்ராஃபிட். 40% எப்படி எழுதலான்னா 2/5. ஸோ 5 ரூபீஸ்க்கு சி வாங்கியிருக்காங்க, 7 ரூபீஸ்க்கு டி வாங்கியிருக்காங்க. இப்போது ஏபிசிடியோட ரேஷியோ கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஏவோட ரேஷியோ இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கும். 5 × 4 20, 20 × 5 100. பி கேல்குலேட் பண்ணணும். பி × பி, இங்கே சி கூட 6 × 4 24, 24 × 5 120. சிக்கு கேல்குலேட் பண்ணுறதுக்கு இந்த 2 அண்ட் இது கூட மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். 5 × 3 15, 15 × 6 90. 6 × 3 18, 18 × 7 6 126. ஸோ இந்த 126ஓட வேல்யூ 252, 100ஓட வேல்யூ 1ஓட வேல்யூ 2, தென் 100ஓட வேல்யூ 200. இப்படியும் கால்குலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If cost price of 24 articles is equal to selling price of 15 articles, then find profit or loss percentage. இப்போ இது ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஒன்று சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம், இன்னொன்று ஜென்ரலாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லாங் மெத்தட் பார்த்துடலாம். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 24 ஆர்டிகல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 24 ஆர்டிகல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அது எவ்வளோ ப்ரைஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அது 15 ஆர்டிகல்ஸ் விற்கும் போதே அந்த காசுக்கு ஈக்குவல் ஆகிடுது. இப்போ பேலன்ஸ் 9 ஆர்டிகல்ஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். 24 ஆர்டிகல்ஸ் வாங்குறாங்க, அதில் 15 ஆர்டிக்கல் விற்கும் போதே நம்ம எவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்கோமோ அது ஈக்குவல் ஆகிடுது. ஸோ பேலன்ஸ் இருக்க இந்த 9 ஆர்டிக்கலை விற்றோம்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த 9 ஆர்டிகல்ஸ் தான் ப்ராஃபிட். இந்த 9 ஆர்டிகல்ஸோட செல்லிங் ப்ரைஸை கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு தெரிஞ்சிடும். அந்த வேல்யூ வச்சு ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஒன் ஆர்டிக்கிளோட காஸ்ட் ப்ரைஸ் 1 ரூபீஸ்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 24 ஆர்டிகல்ஸ் எவ்வளோ இருக்கும்னா 24 ரூபீஸ் இருக்கும். கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15 ஆர்டிகல்ஸ் விற்கும் போதே, அதாவது 15 ஆர்டிகல்ஸோட செல்லிங் ப்ரைஸ் 24 ஆர்டிகல்ஸோட காஸ்ட் ப்ரைஸ்க்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஸோ 24 ஆர்டிகல்ஸோட காஸ்ட் ப்ரைஸ் 24 ரூபீஸ். ஸோ 1 ஆர்டிக்கலோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோனா
24 divided by 15. இதுதான் 1 ஆர்டிக்கிளோட செல்லிங் ப்ரைஸ். இப்போ நம்மளுக்கு 9 ஆர்டிகிள்ஸோட செல்லிங் ப்ரைஸ் தெரிஞ்சாதான் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க முடியும். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 9 ஆர்டிகிள்ஸ் ஈக்குவல் டு 24 divided by 15 into 9. இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ப்ராஃபிட். ப்ராஃபிட் தான் இது. ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 9 ஆர்டிகிள்ஸ் 24 by 15 into 9. நெக்ஸ்ட் ப்ராஃபிட் பர்சன்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு 100. ப்ராஃபிட் நம்மளுக்கு தெரியும் 24 into 9 by 15. காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ எவ்வளோனா 24 rupees. 24 ஆர்டிகல்ஸ்க்கு 24 rupees இன்ட்டு 100. ஸோ 24 கேன்சல் ஆகிடும். 3 times 5 times. ப்ராஃபிட் பர்சன்ட் ஈக்குவல் டு 60%. 3 by 5 into 100 60%. இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஆனால் இது கால்குலேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக இருந்ததுனால நம்ம ஷார்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 24 ஆர்டிக்கிள் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 15 ஆர்டிக்கிள். இப்போ நம்மளுக்கு ரேஷியோ கிடச்சிடும். காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸோட ரேஷியோ சிபி பை எஸ்பி, இது இந்த சைட் கீழே வந்துடும், ஈக்குவல் டு 15 by 24. 5 times 8 times. ஸோ சிபி அண்ட் எஸ்பியோட ரேஷியோ கிடச்சிருச்சு. இப்போ ப்ராஃபிட் பர்சன்ட் கால்குலேட் பண்ணிடலாம். ஏன்னா எஸ்பி தான் அதிகமாக இருக்குது, ஸோ ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். எஸ்பி மைனஸ் சிபி பை சிபி மல்டிப்ளைட் பை 100. 3 by 5 into 100. இதுதான் ப்ராஃபிட் பர்சன்ட் ஈக்குவல் டு 60%. 60% கெயின் தான் ஆன்சர். ஆப்ஷன் சி. இது ஏன் நம்ம இப்படி போடுறோம்னா, இப்போ காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ 5ஓட மல்டிப்புளாக தான் இருக்கும் அண்ட் செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ 8ஓட மல்டிப்புளாக தான் இருக்கும். ஸோ 8x minus 5x by 5xன்னு போடுவோம். அண்ட் காமனாக எக்ஸ் வெளியே எடுக்கும் போது 8 minus 5 by 5 x கேன்சல் ஆகிடும். அதுதான் டைரெக்டாக நம்ம இப்படி சால்வ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The cost price of 2 articles is same. One is sold at 15% profit and the other is sold at 20% loss. What is the net profit or loss percentage? இப்போ 2 ஆர்டிக்கிளோட காஸ்ட் ப்ரைஸ் சேமாக இருந்துச்சுன்னா அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஃபார்முலா மெத்தட் வச்சு பார்க்கலாம். இன்னொன்று ஜென்ரலாக எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். ஜென்ரலாக தெரிஞ்சிருக்க வேண்டியதும் ரொம்ப அவசியம். ஏன்னா இன்னும் டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம்ஸ் போடும்போது இந்த ஜென்ரல்லாம் நம்மளுக்கு தெரியணும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 2 ஆர்டிகல்ஸ் சேம்னு கொடுத்துட்டாங்க. காஸ்ட் ப்ரைஸை எப்பயும் நம்ம 100%ன்னு கன்சிடர் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கலோட காஸ்ட் ப்ரைஸ் 100%, செகண்ட் ஆர்டிக்கலுக்கும் சேம் ப்ரைஸ்னு கொடுத்துருக்கிறதுனால அதுவும் 100%. ஒன் இஸ் சோல்ட் அட் 15% ப்ராஃபிட். ஃபர்ஸ்ட் ஒன்னோட ப்ராஃபிட் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க 15%. ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்ட், இது வந்து ப்ராஃபிட், ஸோ ப்ளஸ் 15%. அப்போ இதோட செல்லிங் ப்ரைஸ் 115% இருக்கும். நெக்ஸ்ட்டு அதர் இஸ் சோல்ட் அட் 20% லாஸ். 20% லாஸ்னா மைனஸ் 20%, ஸோ 80%. இப்போது நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஓவராலாக எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் எவ்வளோக்கு விற்றுருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ ஓவராலாக 200%க்கு வாங்கியிருக்கோம். ஸோ 100 rupeesக்கு வாங்கினோன்னா இது 100 rupeesக்கு வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க, இது 100 rupeesக்கு வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஓவராலாக 200 rupeesக்கு வாங்கியிருக்கோம். இதை எவ்வளோ ருப்பீஸ்க்கு விற்றுருக்கோன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 195 rupeesக்கு விற்றுருக்கோம். ஸோ நம்மளுக்கு 5 rupees லாஸ் ஆகிருக்கு. -5
டிவைடட் பை எவ்வளோ ப்ரைஸ் சிபியோட ப்ரைஸ் கீழே போடணும் by 200 into 100. 1 time, 2 time, minus 2.5. So answer is 2.5% loss. இதையே ஃபார்முலா மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் சிம்பிளிஃபைட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எக்ஸாமில் சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். If the cost price of two articles is same, one is sold at X% profit or loss and other is sold at Y% profit or loss, then net profit or loss equal to X plus Y by 2. இப்போ பாருங்கள், ரெண்டு ஆர்டிக்கலோட காஸ்ட் ப்ரைஸ் சேம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 100% ரெண்டுத்துக்குமே. ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் ரெண்டுத்துக்குமே நம்ம ப்ராஃபிட் வச்சுக்கலாம். X% ஒன்று ப்ளஸ் X%, இன்னொன்றுக்கு ப்ளஸ் Y% ப்ராஃபிட். ஸோ நெட் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ X ப்ளஸ் Y% வருமா? நெக்ஸ்ட்டு இதுக்கு 200%. நெட் ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் போட்டோன்னா வந்துடும் X ப்ளஸ் Y% டிவைடட் பை 200% இன்டூ 100. So இது 1 time, 2 time. So answer is X plus Y by 2. இப்படி தான் net profit or loss. இது வச்சு நம்ம net profit or loss calculate பண்ணிக்கலாம். ஸோ இதோட வேல்யூ ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ ப்ளஸ்னு போட்டுக்கணும், லாஸாக இருந்துச்சுன்னா மைனஸ்னு போடணும். இப்போது சேம் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். Net profit or loss percentage equal to X plus Y by 2. So one is sold at 15% profit nu கொடுத்திருக்காங்க. So plus 15 plus other is sold at 20% loss. Loss na minus போடணும், minus 20 by 2 equal to 15 minus 20 equal to minus 5 by 2 minus 2.5. So 2.5% loss. Answer is option C, 2.5% loss. Next question பாருங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த similar problem தான், but கொஞ்சம் லைட்டா வேரியேஷன் இருக்கும். The cost price of two motorcycle is same. ரெண்டு மோட்டார் சைக்கிளோட காஸ்ட் ப்ரைஸ் சேம்னு கொடுத்துட்டாங்க, ரெண்டுமே 100%. One is sold at 15% profit. So 115% இதோட selling price. 15% profit கொடுத்திருக்காங்க. And then the other for 4,800 more than the first. First எவ்வளோ செல் பண்ணுறாங்களோ அதை விட 4,800 அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க. So 115% plus 4,800. இப்போ ரெண்டுமே ப்ராஃபிட்க்கு தான் விற்றுருக்காங்க. எப்படின்னா ஆல்ரெடி இதுவே ப்ராஃபிட் ஆஃப் 15% கொடுத்துருக்காங்க, 4,800 அதிகமாக செல் பண்ணியிருக்காங்கன்னா அதுவும் ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு இது 200% சிபி ஓவராலாக ஆட் பண்ணோன்னா, எக்ஸாம்பிளுக்கு இதோட காஸ்ட் ப்ரைஸ் 100, இதோட காஸ்ட் ப்ரைஸும் 100. ஸோ நெட் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 200 rupees இருக்கும். ஸோ 200%. நெட் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோனா 230% ப்ளஸ் 4,800. நெட் ப்ராஃபிட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 20%. ஸோ 200%ஓட 20% எவ்வளோன்னு பார்க்கணும். இன்ட்டு 20 by 100. 2 times. ஸோ 40. 200 plus 40 வரும். 240%க்கு ரெண்டுத்தையும் விற்றுருக்காங்க. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா 230%. 230% plus 4,800 equal to இந்த 240%. 10%ஓட வேல்யூ தான் 4,800.
ஸோ 100% காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஈச் மோட்டார் சைக்கிள் கேட்டிருக்காங்க. 100% தான் ஒவ்வொரு மோட்டார் சைக்கிளோட ப்ரைஸ். ஸோ 100%ஓட வேல்யூ 48,000. சேம் கொஷினை ஃபார்முலா மெத்தடில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 2. நெட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க 20 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஒரு ப்ராஃபிட் மட்டும் தெரியும் 15%, ப்ளஸ் ஒய் பை 2. 40% ஈக்குவல் டு 15% ப்ளஸ் ஒய். ஸோ ஒய்யோட செகண்ட் ஒன் வந்து 25% ப்ராஃபிட்க்கு செல் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒனுக்கும் செகண்ட் ஒனுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து 10%. இது வந்து 15%க்கு ஃபர்ஸ்ட் ஒன் விற்றுருக்காங்க, செகண்ட் ஒன் வந்து 25%க்கு விற்றுருக்காங்க. அந்த டிஃப்ரென்ஸ் தான் 4,800ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10%ஓட வேல்யூ தான் 4,800. 100%ஓட வேல்யூ 48,000. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 48,000. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A man sells his mobile at 12% loss. So cost price 100%, selling price 12% loss na 88%. 100 minus 12 88%. If the selling price is increased by 198 rupees. இப்போ ஆல்ரெடி செல் பண்ணுறதை விட 198 rupees அதிகமாக செல் பண்ணோன்னா 6% கெயின் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. 6% கெயின்னா 106% கிடைக்கும். 100% ப்ளஸ் 6% கெயின் கிடைக்குது. ஸோ 18% ஈக்குவல் டு 198. இதை சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. 1%ஓட வேல்யூ 11, அதாவது 198 டிவைடட் பை 18 ஈக்குவல் டு 11. 100%ஓட வேல்யூ 1100. So answer is option D 1100. Next slide. A man sells an article at a gain of 15%. If the selling price is increased by rupees 250, he gets profit of 19%. Find the cost price. Last problem பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இந்த கொஸ்டினும். காஸ்ட் ப்ரைஸ் 100%ன்னு வச்சுக்கிறோம். ஸோ 15% கெயினுக்கு ஃபஸ்ட்டு செல் பண்ணுறாரு. ஸோ 115% தான் செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் ஆல்ரெடி செல் பண்ணுறதை விட 240 rupees அதிகமாக விற்றாங்கன்னா 19% ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ ஆல்ரெடி 115% விற்கிறாங்க, அதை விட 240 rupees அதிகமாக விற்றா 19% கெயின் கிடைக்குது. ஸோ 119%க்கு விற்றுருக்காங்க. 4% ஈக்குவல் டு 240 rupees. 1% equals 60. 100% அதாவது காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ 6,000. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 6,000. நெக்ஸ்ட் கொஸ்டின். A man sold 2 things at 4620 each. 2 things சேம் செல்லிங் ப்ரைஸ். இதுக்கு முன்னாடி சேம் காஸ்ட் ப்ரைஸ் வச்சு பார்த்தோம். இந்த கொஷினில் 2 ஆர்டிக்கிள், அந்த 2 ஆர்டிக்கிள்க்கும் சேம் செல்லிங் ப்ரைஸ் இருக்குது. ஆன் செல்லிங் ஃபர்ஸ்ட் he gained 16.2/3% and on the other he lost 25%. Find the net profit or loss percent. இந்த ப்ராப்ளமை ரேஷியோ மெத்தடில் பண்ணலாம். 16.2/3% 1/6ன்னு எழுதுவோம். ப்ராஃபிட்னால ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸ் ப்ராஃபிட். ஸோ காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ 6, செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ 7, ப்ராஃபிட் ஆர் லாஸ் +1. செகண்ட் ஒன் வந்து 25% லாஸ்க்கு விற்றுருக்காங்க. ஸோ -1/4. 4 rupees காஸ்ட் ப்ரைஸ் -1 லாஸ், 3 rupees செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் போத் ஆர்டிக்கல் வந்து சேம்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்மளுக்கு 7 இருக்குது, 3 இருக்குது. இது ரெண்டுத்தையும் சேம் வேல்யூ வர மாதிரி மாற்றிடலாம். இது எல்லாமே × 3 பண்ணணும், இது × 7 பண்ணணும்.
ஸோ 18, 21 + 3, 28, 21 - 7. இப்போ ஓவராலாக எவ்வளோத்துக்கு வாங்கியிருக்காங்க, எவ்வளோத்துக்கு செல் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 46 ருபீஸ்க்கு வாங்கினா 42 ருபீஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் தான் கிடச்சிருக்கு, -4. ஸோ லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு லாஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 ஈக்குவல் டு -4/46 இன்ட்டு 100. 2/23. ஸோ 200/23 தான் நம்மளோட லாஸ் பர்சன்டேஜ். நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்க. When a person sells 2 items of same selling price, one at gain of X% and other at the loss of X%, the seller always incurs a loss. ரெண்டு ஆர்டிகல்ஸ் இருக்கு. அந்த ரெண்டு ஆர்டிகல்ஸ்க்கும் சேம் செல்லிங் ப்ரைஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தோம்ல முன்னாடி ப்ராப்ளம்ஸ்லாம், அந்த மாதிரி ரெண்டு ஆர்டிகல்ஸ்க்கும் சேம் ப்ரைஸ்க்கு விற்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு பொருள் வந்து ப்ராஃபிட்டில் விற்கிறாங்க, X% ப்ராஃபிட்க்கு விற்கிறாங்க. இன்னொரு பொருளை X% லாஸ்க்கு விற்கிறாங்கன்னா அதில் எப்பயுமே லாஸ் தான் வரும்னு சொல்கிறாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த X%ஓட வேல்யூ 10%ன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆர்டிக்கல் வந்து X% ப்ராஃபிட்க்கு விற்கிறாங்க. ஸோ ஆர்டிக்கல் 1, ஆர்டிக்கல் 2, காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், ப்ராஃபிட் ஆர் லாஸ். X% ப்ராஃபிட் 10% ப்ராஃபிட்னா 10 rupees காஸ்ட் ப்ரைஸ், 11 rupees செல்லிங் ப்ரைஸ். -1/10 எப்படி எழுதுறது? 10 rupees காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் 9 rupees செல்லிங் ப்ரைஸ் -1. ஆனால் இதில் செல்லிங் ப்ரைஸ் சேம்னு கொடுத்துருக்கிறதுனால இது இன்ட்டு 9, இது இன்ட்டு 11. அப்போ தான் செல்லிங் ப்ரைஸ் சேமாக இருக்கும். 90, 99 + 9, 110, 99 and -11. ஓவரால் காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் அண்ட் நெட் ப்ராஃபிட் பார்த்தோன்னா 200 ருபீஸ்க்கு வாங்குறாங்க, 198 ருபீஸ்க்கு செல் பண்ணுறாங்க. ஸோ -2/200 into 100. 1 times 2 times loss of 1%. 1% லாஸ் ஆயிருக்கு. இது இந்த 10% இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. இப்போ லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 10²/100 ஈக்குவல் டு 1. லாஸ் பர்சன்டேஜும் 1%ன்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ இப்படி சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணால் சிம்பிளாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A man sold 2 chairs at 1200 each. On first one he gained 20% and on the other one he lost 20%. ஸோ இந்த கொஸ்டினில் செல்லிங் ப்ரைஸ் சேமாக இருக்குது அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பர்சன்டேஜோட வேல்யூ சேமாக இருக்குது. ஸோ இந்த டிரான்சாக்ஷனில் எப்பயுமே லாஸ் தான் கிடைக்கும். ஸோ லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. X²/100. 20%, எக்ஸோட வேல்யூ 20. ஸோ 20²/100 ஈக்குவல்ஸ் 400/100. லாஸ் பர்சன்டேஜோட வேல்யூ 4%. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 4%. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 2 watches இஸ் ₹840. 2 வாட்ச் இருக்குது, அதோட காஸ்ட் ப்ரைஸ் CP1 + CP2 2 வாட்சோட காஸ்ட் ப்ரைஸோட டோட்டல் ₹840. 1 watch is sold at 16% profit and the other watch is sold at 12% loss. So first watch 16% profitக்கு விற்கிறாங்க and the second one 12% lossக்கு விற்கிறாங்க. There is no net profit or loss in the whole transaction. So first one 16% profitக்கு விற்றுருக்காங்க, second one 12% லாஸ்க்கு விற்றுருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் 0 இருந்திருக்கு. அப்படின்னா
எவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்கினாங்களோ அவ்வளோ ப்ரைஸ்க்கு தான் விற்றுருக்காங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் 840 rupees தான். Find the cost price of the watch on which the shopkeeper gains. ஸோ ஃபர்ஸ்ட் வாட்ச்க்கு 16% ப்ராஃபிட் கிடச்சிருக்குல்ல, அந்த வாட்சோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வாட்சை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வாட்சோட காஸ்ட் ப்ரைஸை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். தென் செகண்ட் வாட்சோட காஸ்ட் ப்ரைஸ் 840 மைனஸ் எக்ஸ். இப்போது இது 16% ப்ராஃபிட், இது 12% லாஸ். இதில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிதோ அது எல்லாமே இதில் லாஸ் ஆயிடுச்சு. அப்போது ப்ராஃபிட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வாட்சில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிதோ செகண்ட் வாட்சில் கிடச்ச லாஸும் ஈக்குவல் ஆயிருக்கு. அதனால தான் நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் எதுவுமே இல்லை இந்த ஹோல் டிரான்சாக்ஷனில். ஃபர்ஸ்ட் ஒன்னோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, எக்ஸ் இன்டூ 16%. இதுதான் ப்ராஃபிட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வாட்ச் இஸ் ஈக்குவல் டு லாஸ் ஆஃப் செகண்ட் வாட்ச் எவ்வளோன்னு பார்க்கலாம். 840 மைனஸ் எக்ஸ் இன்டூ 12/100. 100 கேன்சல் ஆகிடும். 3 times 4 times 4x equals 840 into 3 minus 3x. 7x equals 840 into 3. 1 time 2 times 0. So x oda value 360. Cost price of first watch is equal to 360 rupees. Option C, rupees 360. ஏன்னா அதுதான் கேட்டிருக்காங்க. Find the cost price of the watch on which the shopkeeper gains. 16% எந்த வாட்சில் கெயின் ஆயிருக்கோ அந்த வாட்சோட காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. சேம் ப்ராப்ளமை நம்ம மிக்ஸ்டர் அண்ட் அலிகேஷன் வச்சும் சால்வ் பண்ண முடியும். ரெண்டு வாட்சோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பர்சன்டேஜும் நெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பர்சன்டேஜ் மூணுமே தெரிஞ்சிருக்கிறதுனால காஸ்ட் ப்ரைஸை ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ -12% ஒரு வாட்ச்து, இன்னொரு வாட்ச்து 16% ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதாவது இதோட மீன் வேல்யூ வந்து 0%. 16 minus 0 16, 0 minus -12 12%. 4 times 3 times. ஸோ இது வந்து லாஸ் ஆன வாட்ச்து, இதுக்கு டைரெக்டாக கிடைக்கிறது இதோட வேல்யூ தான். இது ப்ராஃபிட் ஆன வாட்ச்து. ஸோ இந்த ஆன்சர் இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு தேவை. 7ஓட வேல்யூ அதாவது 4 + 4x + 3x ஓட வேல்யூ கொஷனில் கொடுத்துருக்காங்க 840ன்னு. ஸோ நம்ம 3ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா 3x தான் ப்ராஃபிட் ஆன வாட்சோட காஸ்ட் ப்ரைஸ். 3 = 840 divided by 7 into 3. Answer is rupees 360. So next one is homework question. இதோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இந்த ப்ராப்ளமை நெக்ஸ்ட் வீடியோவில் சால்வ் பண்ணலாம். Thank you for watching the video.